ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகிக் கொண்டே போகிறதே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். எந்த உயர்வும் எந்த மாற்றமும் என் குடும்பத்திற்கு கிடைக்காமல் நாளுக்கு நாள் புதைக்குழியில் விழுவது போல உணர்வுகள் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ உணர்வது மட்டுமல்லாமல் நானும் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். எப்படியாவது உன்னை இதிலிருந்து காப்பாற்றி விடலாம் என்று நானும் முயற்சிக்கிறேன். அந்த முயற்சிக்கு நீதான் துணை வரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறாய். உன்னை குறை சொல்லி எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் உன்னை சுற்றி இருக்கும் எதிர்மறை சக்திகள் உன்னை விடாமல் இழுத்து பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. அதன் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறாய். அதனால் தான் நல்ல எண்ணங்களோ நல்ல மாற்றங்களையோ ஏற்றுக்கொள்ள முடியாமல் மனதில் சந்தேகத்தோடு அதனுடைய பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறாய். ஜாக்கிரதை பிள்ளையே, அதை சொல்லத்தான் வந்தேன். யமனாக மாற வேண்டும் என்று ஒருத்தி உனக்காக காத்திருக்கிறாள். அவளின் அடையாளத்தை இன்று சொல்லிவிட்டு போகலாம் என்றுதான் வந்தேன். என்ன செய்வது? உனக்காக முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று நான் மட்டும்தான் நினைத்து கொண்டிருக்கிறேன். முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு சிறிதளவு வந்தாலும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தை வாங்கி இருப்பாயே. இன்னும் தாமதித்துக் கொண்டுதானே இருக்கிறாய். எது எதற்கோ செலவழித்துக் கொண்டிருக்கிறாய். வீண் விரயங்கள் ஆகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் தெய்வத்தின் காரியத்தை வாங்கி வைக்க மனமில்லாமல் இருக்கும் போதே தெரிந்து கொள்ள வேண்டும் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று. மீறி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தாலும் இது மட்டும் போதும் அது மட்டும் போதும் என்று சிலவற்றை ஒதுக்கிவிட்டு சிலவற்றை வாங்கி வைத்து வணங்கி வருகிறாய். தங்க பிள்ளையே, எப்போதும் ஒரு விஷயத்தை முழுமையடைய செய்தால்தான் அந்த பிரச்சனைகளும் முழுமையாக தீர வேண்டுமல்லவா? அதற்காகத்தானே முழுமையானதாக நான் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரம் 4 எந்திரத்தை வைத்துக் கொண்டு உனக்காக கையில் ஏந்தி காத்திருக்கிறேன். தங்கமே, எப்போது கெடும் இடம் ஒளியும் என்று உன் குடும்பத்தின் மீது கண்கள் வைத்துக் கொண்டு உன்னையே நோக்கிக் கொண்டிருக்கும் இவர்களுக்கு மத்தியில் நீ பிழைக்க வேண்டாமா? உன் பிள்ளைகள் வாழ வேண்டாமா? உன் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் நடக்க வேண்டாமா? அவர்களின் உயர்வை கெடுக்காமல் அவர்களின் உயர்வு அவர்களுக்கு கிடைக்க வேண்டாமா? தங்கமே, முயற்சிகளை எடு என் பிள்ளையே. இல்லை என்றால் யமனாக மாற காத்திருக்கும் இவள் உன் அருகில் நெருங்கிக் கொண்டிருக்கிறாள். இவளின் அடையாளத்தை தெரிந்து கொள். வாழ்க்கையில் பின்னோக்கி கொண்டு செல்லும் உன்னை இருக்கும் இடம் தெரியாமல் அழித்துவிட வேண்டும் என்று நினைக்கும் அவளின் அடையாளத்தை கூறவா? அது ஒன்றும் புதிதல்ல உனக்கு. ஏனென்றால் உன் உப்பை சாப்பிட்டு வந்த இவள் இப்போது உனக்கு யமனாக மாற வேண்டும் என்று காத்திருக்கிறாள். தங்கமே, புத்திசாலியாக நடந்து கொள். உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு மட்டும் இருந்தால் போதாது, அது உனக்கும் வேண்டும். அழிவை அவள் தருவதற்குள் எண்ணத்தை மாற்றி எண்ணத்தை மீட்டு கொண்டு உடனடியாக என்னை அழைப்பாயா என் தங்கமே? 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் 108 மூலிகைகள் கலந்த சாம்பராணியையும் செய்வினைக்காக செய்யப்பட்ட ஆண் பெண் உருவத்தையும் செய்வினைக்காகவே நின்று காக்கும் சத்யநாராயணா படத்தையும் தங்கமே வாங்கி உன் வீட்டில் இருக்கும் செய்வினையையும் தீவினையையும் எதிர்வினையையும் அழித்து இந்த வருடத்திலாவது நீ சந்தோஷத்தை காண வேண்டும் என்று நினைக்கிறேன். செலவாகும் என்று நினைக்காதே. இதற்காக செலவிடும் பணத்தை பல மடங்காக உனக்கு நான் திருப்பித் தருவேன். இதற்கு இந்த தாய் பொறுப்பாக நிற்பேன். உனக்கு யமனாக காத்திருக்கும் அவளின் அடையாளத்தை சொல்கிறேன், கேட்கிறாயா? அவளின் பல் பார்ப்பதற்கு பயத்தோடு இருக்கும். அவளின் முகத்தில் மருகு இருக்கும். இதுதான் அவளின் அடையாளம். தெத்தி பல்லாகவும் முகத்தில் மருகு வைத்துக் கொண்டு உனக்கு யமனாக மாற வேண்டும் என்று காத்திருக்கும் இவளை கண்டுகொள். ஓம் சக்தி. நன்றி.